அன்பான ஆற்காடு நகர வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்றைக்கு இந்த ஆற்காடு தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடுகின்ற வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் ஜேஎல் ஈஸ்வரப்பன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க. ஏன் அவருக்கு வாக்களிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சமத்துவம், எல்லோரிடமும் எளிமையாக மிக மிக எளிமையாக பழகக்கூடியவர், பேசக்கூடியவர். இன்றைக்கு அவருடைய தொகுதியில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் இந்த 5 ஆண்டில் 10 ஆண்டு எம்எல்ஏவாக இருந்தார்னு சொல்கிறோம். ஆனால் 10 ஆண்டில் நடக்கலை. 5 ஆண்டு எதிர்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இந்த ஆண்டு 5 ஆண்டு தான் ஆளும் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் இந்த 5 ஆண்டுகள் தான் சாதனை. கடந்த 5 ஆண்டு சாதனை கிடையாது, இந்த 5 ஆண்டு குறுகிய கால சாதனை. 1000 கோடி ரூபாய்க்கு மேல் தொகுதியில் பணி, எவ்வளோ பெரிய சிறப்பு! மிக மிக சிறப்பான ஒரு சட்டமன்ற உறுப்பினர். ஆனால் எதிர்த்து போட்டியிடுகின்ற வேட்பாளரை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்கும் தலைப்பரட்டை, அதை எடுத்தோம்னா பார்க்கும்போது மீன் மாதிரி தெரியும், எடுத்து வெளியே போட்டால் தான் தெரியும் அது தவக்கலை தலைப்பரட்டைன்னு தெரியும். அது தாவாயாலே கெடும். எதிரியை கூப்பிட்டு என்னை பிடிச்சிக்கோன்னு போடும், பாம்பு வாயில் வச்சுக்கு. அந்த மாதிரி இந்த ஊரிலே அவர் போய் நின்னா ஓட்டே போட மாட்டோம். எந்த மதத்தாக வரட்டும், யாராக இருக்கட்டும், அவர் பிரச்சனை பண்ணாத ஆளே கிடையாது. அவ்வளோ பெரிய நல்லவர். அவரை நம்பி இந்த ஊரில் வந்து நின்று இருக்கார். பரவாயில்ல. ஆனால் வாக்காளர் பெருமக்களே, தெளிவாக சிந்திங்க. இன்றைக்கி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மிகவும் நேர்மையானவர். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. கனிம வளத்தில் கோடி கோடியாக சம்பாதித்து வைத்திருப்பவர். இன்றைக்கி எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் கமரக்கட்டு கொடுத்தாலும் சமத்துவமாக எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நபர். ஆனால் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் சூழ்ச்சிதாரர் பார்த்தீங்கன்னா, தொகுதிகளில் இந்த தொகுதி மக்களை அனைவரையும் ஒரே தகுதியுடைய வாக்காளராக நினைக்காதவர். கண்டிப்பாக சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு கமரக்கட்டு, ஒருத்தருக்கு மெக்கன்பீடா, ஒருத்தருக்கு லட்டு, ஒருத்தருக்கு அல்வா கொடுக்குறவர். அந்த மாதிரி கிரேடு பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு நபர். நான் சொல்கிறது புரியும் உங்களுக்கெல்லாம். இன்றைக்கி ஊரில் தான் நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா, ஆர்கே நகரில் ஒன்று நடந்தது பார்த்தீங்களா, டோக்கன் கொடுத்தாங்களா, அந்த டோக்கன் இப்போ ஆரம்பிச்சிருக்காரு. அரிசி மூட்டை கொடுக்க போகிறாங்க. மக்களே ஏமாறது. எங்களுடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் அறிவிச்சிருக்கிறத பாருங்கள். மகளிருக்கு நீங்கள் விருப்பப்பட்ட பொருட்களை வாங்கிக்கலாம், 8000 ரூபாய் கூப்பன். மகளிர் உரிமை தொகை 2000 ஆக்கியிருக்கார். ஒரு ஆண்டுக்கு 24, ஒரு 8, 32,000 ரூபாய் இந்த ஆண்டினுடைய உங்களுக்கு கிடைக்க போகின்ற அரசு கொடுக்க போகின்றது. 32,000 தரப்போம். அதை விட இவங்க கொடுத்துட முடியுமா? ஒரு நாள் ஜெயிப்பதற்காக வேடதாரிகளாக உங்களிடத்தில் நடிக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய முதல்வர் கொடுக்கின்ற முதல்வர், இவர்கள் நடிக்கின்ற வேட்பாளர்கள். தயவு செய்து யாரும் நம்பி விடாதீர்கள். இது ஒரு நடிகர் என்பதற்கான ஆதாரமே இதுதான். சமத்துவம் இல்லாத ஒரு நபர். ஒரு இடத்துல இருக்கு. நீங்கள் அதிமுககாரங்களாகட்டும், பாமகவாகட்டும், யாராக இருந்தாலும் பாருங்கள், ஒரு ஊரில் ஒரு மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர். ஏன் எல்லோரும் சமமாக பாருங்கள், எல்லோரும் தான் அல்வா தான் கொடுக்கலாம், இல்லை எல்லாருக்கும் ஜாமீன் தான் கொடுங்க. அது நான் ஒரு இடத்துல கமரக்கட்டு. இது எப்படி நியாயம்? அப்போ அவர் வாக்காளர் இல்லையா? அவருடைய வாக்குகள்லாம் வந்து நான் பாதி போட போகிறாங்களா, கால்வாசி போட போகிறாங்களா? முழுமையாக தானே போட போகிறாங்க. இப்படி பாரபட்சம் பார்க்கின்ற வேட்பாளருக்கா உங்களுடைய வாக்கு? வாக்காளர் பெருமக்களே, சிந்தித்து வாக்களிப்பீர். எதற்கும் ஏமாறாதீர்கள். நம்முடைய தமிழக முதல்வர் கொடுக்கின்றதை விட எந்த கொம்பனாலையும் உங்களுக்கு நல்லது செய்ய முடியாது. கல்விக்காகட்டும், முதியவர்களுக்காகட்டும், ஏழை எளியோருடைய உயர்வுக்காகட்டும், நீ குழந்தைகளுடைய
காலை உணவு திட்டம் 8வது வரைக்கும் விரிவாக்கம் பண்ணிக்கிறார். அதனுடைய அருமைகளை நான் கண்கூடாக பார்த்துருக்குறேன். நாங்கள் எங்களுடைய நகராட்சி மூலமாக குழந்தைகளுக்கு உணவு வழங்குறோம். எங்களுக்கு தெரியும் எத்தனை குழந்தைகள் ஓடி அந்த உணவுக்காக சாப்பிட்றாங்க தெரியுமா? இன்றைக்கி எஜுகேஷன் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா அதனால தான் கல்வியினுடைய குழந்தைகள் பள்ளிக்கு வருவதனுடைய இது உயர்ந்திருக்கு. இந்த மாதிரி பொதுமக்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகின்ற ஒரு இயக்கம்தான் திராவிட இயக்கம். அதனுடைய வேட்பாளர் தான் ஜெயில் ஈஸ்வரப்பன் அவர்கள். அவர்களுக்கு வாக்களியுங்கள். கபடதாரிகளுக்கும் நாடகதாரிகளுக்கும் வாக்களிக்காதீர்கள். தயவு செய்து சிந்தித்து வாக்களிப்பீர். உதயசூரியன். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.